வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போறோம். அரைக்க தேவையில்லை, வறுக்க தேவையில்லை. நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா நம்ம செய்ய போறது இல்ல. ஜஸ்ட் ஒன் பாட்ல நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிச்சிர போறோம். இது வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் ஆகட்டும், அதே போல பேச்சுலர் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 1/2 kg அளவு சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி நீங்கள் கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடுசாக கட் பண்ண மல்லி இலை, அதே போல் ஆனியன் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மல்லி இலையவே இன்னும் கொஞ்சம் கூடவா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து நான் நான்வெஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஐட்டமாக இருந்தால் பெட்டராக இருக்கும், அதாவது அரைக்காமல் வறுக்காமல் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதவே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகி அந்த ஜூசினஸோடு நம்ம சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு குட்டி ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கட்டும். வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து லைட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சு சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. பேச்சுலர்ஸ் இருக்காங்க, அவங்க ரூம்லேயோ இல்லை தனியாக இருக்கிற வீட்லேயோ காய் எதுவும் வாங்கிறதுக்கு இல்லை, டக்குன்னு வெளில போய் காய் வாங்கணும் அப்படின்னு காயை சமைச்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சது அப்படின்னா இந்த போல் சிக்கன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கோ தேங்காய் வெங்காயம் எக்ஸ்ட்ரா நம்ம வதக்கி அரைக்கிறது, மற்ற பவுடர் ஏதாவது வறுத்து போடுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பரட்ட வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுருங்க. திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். எல்லாமே நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதே மிதமான தீயிலே இருக்கட்டும். பாருங்கள், சிக்கனில் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து எல்லா பக்கம் ஈவனாக வெந்திருக்கும். நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா திருப்பி எதுவும் போட தேவையில்லை. ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நான் இது எல்லாமே என்னோடய உரப்புக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சுருக்கேன். 1/2 kg அளவு சிக்கனுக்கு நான் சொன்னது எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கூடுதல் உரப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்காக சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த போல் நல்லா மூடியை போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல சிக்கன் வெந்துடும். நமக்கு வந்து நல்ல ஃப்ரை வந்து சூப்பராக கிடச்சிரும். நமக்கு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஒயிட் ரைஸு ரசம் வச்சு இந்த சிக்கனோட தொட்டு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி டைப் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் செமி கிரேவி டைப்புக்கு வந்துடும். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறுமனே ஃப்ரை மாதிரி தான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் தண்ணி சேர்த்துக்காமையே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி சிக்கனில் விடுற தண்ணியிலே சிக்கன் நல்லாவே வெந்துடும் நமக்கு. அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.
சிக்கன் வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா டக்குன்னு அந்த ஈரப்பதம்லாம் உறிஞ்சிரும், சிக்கன் வேகாத படிக்கு இருக்கும். அதனால் நீங்கள் மிதமான தீயிலேயே வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. திருப்பி மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல எண்ணெய் எல்லாம் ஓரங்களில் நல்லா கசிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது. நல்லா திருப்பி இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அர்ஜெண்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் வந்து பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணிவிட்டு நம்ம பேனில் போட்டுவிட்டு அப்பப்போ பரட்டி விட்டு தான் குக் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்துட்டு மல்லி இலையை தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் ரைஸோட ரசம் வச்சு இதை சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.